ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை யாராவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வரலன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அதுவும் பொண்ணுங்களுக்கு, வீட்டிலேயே இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் நான் பாஸ்ட் 2 டேஸாக இருந்துகிட்ருக்கேன். என்னென்னா 2 நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம வெளில போகலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டியூட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், ஈவினிங் நான் வந்து வெளில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் வரலன்னு எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன். இல்லை, நம்ம போகிறோம், கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போகிற மூட்லேயே இல்லை. ஈவினிங் அவர் வந்தும் கூட நான் போகிற மூட்லேயே இல்லை. சரி பரவாயில்லன்னு அவர் ரொம்ப கம்பல் பண்ணனால கிளம்பிட்டேன். கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ரப்பர் பந்து படம் வந்து டிவியில் போட்டாங்க. ஸோ அதை ஒரு 2 சீன் தான் பார்த்துட்டு இருந்தார். என்னவோ தெரியல, அந்த படத்தில் அப்படி ஒரு ஈர்ப்பு அவருக்கு. இன்றைக்கி வேணால் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. என்னோடய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு படம் பார்க்குறதுக்காக வந்து ஷாப்பிங் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து அந்த மூடுக்கு வரவே இல்லை. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகலன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கோவத்தில் தான் நான் வந்து ஒரு 2 டேஸாக இருந்தேன். அதனால தான் எடுத்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கீரை பொடி, முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்காக கீரை ஆஞ்சு வச்சேன் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் பொடி பண்ணுறதுக்காக எல்லாமே தனித்தனியாக வறுத்து அரைச்சி கொடுத்தேன். அந்த வீடியோ தான் இது. இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடலைப்பருப்பு, உளுந்து, வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அடுத்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்க்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதையும் சேர்த்துட்டு பெருங்காயம், உப்பு, வரமிளகா போட்டேன். அப்புறம் மிளகு, சீரகம் கொஞ்சம், அது வாசனைக்காக சும்மா கொஞ்சமாக. உப்பு வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த சைடு பொடி அரைக்கவங்களாட்டி என் தங்கம் என்கிட்ட தோசை ஊற்றிட்டாரு. தோசை ஊற்றி பொடி எடுத்து வைக்கவங்களாட்டியும் அவன் ரொம்ப ஆசையாக எடுத்து சாப்பிட்டான். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு இப்படி கொடுக்குறது கூட ரொம்ப கஷ்டமான வேலை தான் எனக்கு. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் வந்து எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.